அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற கேள்வியானது சிஎஸ்ஐஆர் நெட் ஜூன் 2017 கேட்ட கேள்வி. இது ஒரு பார்ட் பி கேள்வி. புக்லெட் ஏ ரயில் அனாலிசிஸ்ன்ற டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் வந்து 21. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். L ஈக்குவல் டு லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1/n ஃபேக்டோரியல் ஹோல் பவர் 1/2, அதாவது nth ரூட் கேட்டிருக்காங்க. தென் L equal to 0. Option A வந்து L equal to 0, option B L equal to 1, option C 0 less than L less than infinity, option D வந்து equal to infinity. இப்போ n ஃபேக்டோரியல் என்ன எழுதலாம் அப்படின்னா n into n minus 1, n minus 2 into 3, 2, 1 அப்படின்னு எழுதலாம். இது வந்து strictly greater than n/2 into n/2 up to n/2 times. ஸோ ஃபைனலாக என்ன கிடைக்குது அப்படின்னா n ஃபேக்டோரியல் கிரேட்டர் தென் n/2 ஹோல் பவர் n/2 அப்படின்னு கிடைக்குது. இப்போது வந்து nth ரூட் எடுக்கலாம். இப்போ n ஃபேக்டோரியல் ஹோல் பவர் 1/n கிரேட்டர் தென் n/2 ஹோல் பவர் 1/2 அப்படின்னு கிடைக்கும். லிமிட்டை வந்து அப்ளை பண்ணலாம். லிமிட் வந்து n டென்ஸ் டு இன்ஃபினிட்டின்னு அப்ளை பண்ணும்போது ரைட் ஹேண்ட் சைடு வந்து என்னுடைய வேல்யூ இன்ஃபினிட்டின்னு கொடுக்கும்போது டோட்டலாக வந்து இன்ஃபினிட்டின்னு கிடைக்குது. ஸோ ஃபைனலாக என்ன கிடைக்குது அப்படின்னா லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி nth ரூட் ஆஃப் n ஃபேக்டோரியல் கிரேட்டர் தென் இன்ஃபினிட்டி. ஸோ இது வந்து என்னென்னா லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணால் அது ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. ஏன்னா கிரேட்டர் தென் இன்ஃபினிட்டி சொல்லும்பொழுது இது ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. நம்ம கேள்வியில் என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா வந்து 1/n ஃபேக்டோரியல் nth ரூட் ஆஃப் n ஃபேக்டோரியல் கேட்டிருப்பாங்க. அதனுடைய வேல்யூ வந்து நம்மளுக்கு இன்ஃபினிட்டி கிடச்சிருக்கும். இது 1/, அப்படின்னு போடும்போது 1/∞, அதனால் 0. இப்போது ஃபைனலாக வந்து இந்த லிமிட் அப்ளை பண்ணால் வேல்யூ என்ன கிடைக்குதுன்னா 0ன்னு கிடைக்குது. இது என்ன ஆப்ஷன் அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். ஆப்ஷன் ஏல தான் லிமிட்டோடைய வேல்யூ வந்து 0ன்னு கொடுத்துருப்பாங்க. இது கரெக்டு. ஆப்ஷன் பின்றது L equal to 1, இது தவறான பதில். ஆப்ஷன் சி வந்து லிமிட் ஆனது வந்து 0 to less than infinity சொல்லியிருப்பாங்க, அதனால் இதுவும் தவறு. ஆப்ஷன் டி வந்து L equal to infinity சொல்லியிருப்பாங்க, இதுவும் தவறு. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் வந்து L equal to 0. தேங்க்யூ.